எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கா? இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து போலீஸோட பாதுகாப்போட இருக்கும். எந்த ஒரு பயம் இல்லாமல் இந்த திருட்டு பயம்லாம் முன்னெல்லாம் அதிகமாக இருக்கும். இப்போலாம் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அது ரொம்ப வந்துட்டு பஸ்ஸில் வந்து நிறைய இடத்துல பிரிச்சு போட்டுருக்கோம். வந்து நிறைய பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. முன்னெல்லாம் வந்துட்டு புக் பண்ணியிருக்கிறதுனால வந்து அவங்க மட்டும் போவாங்க, புக் பண்ணாதவங்களுக்கு பஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ரெண்டா பேருக்கும் வந்து எஸ்டிசி அங்கே போவோம். வந்து பஸ்ஸோட ஸ்டாண்டிங் அவைலபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால பிளாட்ஃபார்ம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பஸ் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் அண்டர்ஸ்டர் பண்ணலாம், ரிசர்வ் பண்ணலாம், அண்டர்ஸ்டர் நாங்கள் ஈஸியாக போகிற மாதிரி வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஊருக்கு போறீங்க? நாங்கள் இப்போ சேலம் போகிறோம். சேலம் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புற மாதிரியா இல்லைன்னா எப்படி பஸ் இங்கேருந்து கிளம்புறதுக்கு? பஸ் இங்கேருந்து வந்து சேலத்துக்கு கிளம்புறது பஸ் இங்கே இருக்குது. அதாவது கீழம்பக்கத்தை மாற்றி மட்டும் இங்கே தான் இருக்குது. கீழம்பக்கத்தை மாத்திரம் இங்கே இருக்கும். கீழம்பக்கத்தை எப்படி மாற்றிருக்காங்கன்னா வந்து ரிசர்வ் பண்ண பஸ் மட்டும் எஸ்டிசி மட்டும் கீழம்பக்கத்தை மாற்றிருக்காங்க. மற்றபடி பேருந்துகள் தென் தமிழகத்துக்கு போகிறது எல்லாமே கீழம்பக்கம் மாற்றுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி? கீழம்பக்கத்தை மாற்றுறது ரொம்ப வந்துட்டு ஒரு கடினமான விஷயம் தான். இப்போ வந்து நானே வந்து மாதவரத்தில் இருக்கேன். என் காலேஜ் வந்து இங்கே நான் வரதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகும். இப்போ திருப்பி இங்கே தான் நாங்கள் 1 hour போகணும். வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் மை ட்ராவல் இருக்கும். என் ஹோம் டவுன் 10% ட்ராவல் வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு அதெல்லாம் தேவைப்படாத ஒரு விஷயம் தான்.